தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனமானது யாத்திராகம புத்தகம் 3வது அதிகாரம் அதில் 5வது வசனம். யாத்திராகமம் 3:5. அப்பொழுது அவர், அதாவது தேவன், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இது மோசே தேவனை சந்திக்கின்ற அல்லது தேவன் மோசேயை ஓரேப் மலையிலே சந்தித்து பேசுகின்ற பின்னணியாக காணப்படுகிறது. அங்கேதான் இந்த 5வது வசனத்தினுடைய சம்பாஷணையை நாம் காண்கின்றோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், மோசேயை நோக்கி தேவனானவர் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை, அதாவது காலணிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இது ஒரு கருகலான பகுதியாக கூட அநேகருக்கு காணப்படுவதுண்டு. அதாவது தேவன் ஏன் பாதரட்சைகளை கழற்றச் சொன்னார், அது மட்டுமின்றி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இடத்தில் வருகின்ற பரிசுத்த பூமி என்பது நாம் வாழுகின்ற இந்த முழு பூமியை, எர்த் எனப்படுகிற முழு பூமியை குறிக்கின்ற ஒரு பதம் அல்ல. மாறாக ஆங்கில வேதாகமத்தில், முக்கியமாக NASB எனப்படுகிற நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் நாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, அங்கே ஹோலி கிரவுண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த நிலம் அல்லது பரிசுத்த தரைத்தளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது தேவனும் மோசேயும் சந்தித்து கொண்ட அந்த குறிப்பிட்ட இடத்தை மாத்திரம் குறிக்கின்ற ஒரு பதமாக இருக்கிறது. பரிசுத்த பூமி என்பது மோசேயும் தேவனும் சந்தித்து கொண்ட அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிக்கின்ற பதமாக காணப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொன்னால், தேவனும் மோசேயும் சந்தித்து பேசுவதற்கான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட இடமாக அது இருந்தது. பரிசுத்தம் என்று சொன்னாலே வேதத்தின்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே தேவனும் மோசையும் சந்தித்து பேசுவதற்கான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட இடமாக இருந்தது. அதுதான் பரிசுத்த பூமி அல்லது பரிசுத்த நிலம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் கவனிக்க வேண்டும். இதிலே ஓர் ஆழமான ஒரு விடயம் அடங்கி இருக்கிறது. இந்த பாதரட்சைகளை கழற்றி போடு என்பதில் உள்ள ஆழமான ஒரு விடயத்தை உங்களுக்கு விளக்குவதற்கு நான் ரூத்தின் சரித்திர புத்தகம் அதன் 4வது அதிகாரம் அதன் 7-8 ஆகிய வசனங்களை வாசித்து விளக்குகிறேன். ரூத் 4வது அதிகாரம் 7-8. மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அதாவது இஸ்ரவேலிலே ஒரு நபர், உங்களுக்கு நான் இந்த காரியத்தை செய்து கொடுக்கிறேன், செய்வேன் என்று உறுதிப்படுத்தும் வண்ணமாக தன்னுடைய பாதங்களில் தொடுத்திருக்கின்ற காலணிகளை அல்லது பாதரட்சைகளை கழற்றி அவரிடத்தில் கொடுப்பார். இது அந்த காரியத்தை நான் செய்வேன் என்பதற்கு இவர் அவருக்கு செய்து கொடுக்கிற வாக்காக, உறுதிப்பாடாக, உடன்படிக்கையாக, சத்தியமாக காணப்படுகிறது. ஆகவே இதே பாணியை நாம் அவ்விடத்தில் கொண்டு செல்லும் பொழுது, யாத்திராகமம் 3:5 நாம் கொண்டு செல்லும் பொழுது, மோசே பாதரட்சையை கழற்றினார் என்பதில் உள்ள அர்த்தமும் இதுவேதான். அதாவது மோசேயும் தேவனும் சந்திக்கின்ற இந்த பின்னணியில் உள்ள முக்கியமான காரியம் என்னவெனில், தேவன் மோசேயை பார்த்து,
நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்து சென்று மீட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அதற்கு பதிலுரைக்கும் வண்ணமாகத்தான் மோசே பாதரட்சைகளை கழற்றி போட்டார் என்பது அமைந்திருக்கிறது. அதாவது, தேவனே, உம்முடைய கூற்றின்படி உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நான் எகிப்து சென்று மீட்டு வருகிறேன், அதற்கு நான் சத்தியம் செய்கிறேன் என்பதாகத்தான் அவர் பாதரட்சைகளை கழற்றி போட்ட அந்த காரியம் அமைந்திருக்கிறது. இன்னும் தெளிவாக சொன்னார், மோசே தான் அறியாமலேயே தேவனுடைய கூற்றின்படி அந்த சத்தியத்தை தேவனுக்கு செய்து கொடுத்தார் என்று நாம் சொல்ல முடியும். சரி, இந்த யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின் உள்ளான அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கான நடைமுறையாக நான் உங்களுக்கு சொல்லவிருப்பது, அல்லது நமக்கு நான் சொல்லவிருப்பது, பாதரட்சைகளை அணிகின்ற இடம், அணியக்கூடாத இடம் பற்றி தான். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட இன்னும் நம்முடைய தேவனை அறியாத புறஜாதிகள் கூட தங்களுடைய தேவன் எனப்படுகின்ற இல்லாத ஒன்றை வழிபடுகிற நேரத்திலே தங்களுடைய பாதங்களில் இருக்கின்ற பாதரட்சைகளை கழற்றி விடுகிறார்கள். ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்கும் சில நேரங்களில் சபையாக கூடி வருகின்ற, பொது இடங்களில் கூடி வருகின்ற நேரத்திலே நம்முடைய காலணிகளை, பாதரட்சைகளை நாம் கழற்றுவது கிடையாது. இதனால் என்ன, இது பெரிய காரியமா என்று நாம் கேட்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே ஒரு வாலிபன் கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வியை எழுதி அங்கே பிரசங்கித்தவர்களிடம் கேட்டிருந்தான். அந்த கேள்வி என்னவெனில், நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது, பாடும் பொழுது உங்களுடைய காலணிகளை அகற்றாமல் இருக்கிறீர்களே, இது ஒழுங்கீனம் அல்லவா? தேவன் இதை விரும்ப மாட்டார் அல்லவா என்று கேட்டிருந்தார். தேவன் விரும்புவது, விரும்ப மாட்டாதது, அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் நாம் செய்கின்ற ஒரு சிறு காரியம் ஒரு வாலிபனுக்கு அல்லது மற்ற விசுவாசிக்கு இடரலாய் இருக்கிறது என்பதை அங்கே நாம் தெளிவாக காண முடிந்தது. பிரியமானவர்களே, ரோமர் 14வது அதிகாரம் அதன் 21வது வசனம், அதே போல 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதன் 13வது வசனம். இந்த வசனங்களெல்லாம் நாம் செய்கின்ற, கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்கின்ற ஒரு காரியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தராமல் மாறாக இடரலை கொடுக்குமானால் அந்த காரியத்தை நாம் செய்யாமல் விட்டுவிடுவது நன்மையாயிருக்கும், நலமாய் இருக்கும் என்று போதிக்கின்றனர். ஆகவே பிரியமானவர்களே, நாம் பொது இடங்களில் சபையாக கூடி வந்து நம்முடைய தேவனை ஆராதிக்கும் நேரங்களிலும், அதே சமயத்திலே முக்கியமாக தேவனுடைய திருவார்த்தையை பிரசங்கம் செய்கின்ற நேரங்களிலும் நம்முடைய கால்களில் அணிந்திருக்கின்ற நம்முடைய பாதரட்சைகளை கழற்றி விடுவது, அகற்றி விடுவது நலமாயிருக்கும். இது மற்றவர்களுக்கு இடரல் வராமல் இருப்பதற்கு உதவிகரமாய் காணப்படும். இதை நான் உபதேசமாக சொல்லவில்லை, அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மாறாக சில வசனங்களின் அடிப்படையில் இது மற்றவர்களுக்கு இடரலை தராமல் இருக்கும் என்பதற்காகவே சொல்லுகிறேன். ஆகவே நாம் செய்கின்ற காரியம் நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் பக்தி விருத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே வேத வசனத்தின்படி சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுடைய மகிமைக்காகவே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.